திருச்சி சமயபுரம் அருகே மதுபோதையில் பெற்ற தாயை தாக்கிய மகனை தந்தையே அடித்து கொலை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சொத்து கேட்டு டார்ச்சர் செய்த மகனை ஓட ஓட விரட்டி இரும்பு ராடால் அடித்து கொன்ற சம்பவத்தில் நடந்தது என்ன? திருச்சி மாவட்டம் சமயபுரம் காவல் எல்லைக்குட்பட்ட புறத்தாக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் நடராஜன். இவர் அரசு போக்குவரத்து கழகத்தின் மலைக்கோட்டை பணிமனையில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். 52 வயதான நடராஜன் உடல்நலக் குறைவால் விருப்ப ஓய்வு பெற்றார். இதையடுத்து தனது மனைவி இளஞ்சியத்துடன் சேர்ந்து விவசாயம் செய்து வந்தார். இந்த தம்பதியின் 28 வயது மகள் பிரியாவுக்கு அண்மையில் திருமணம் ஆனது. மேலும் 32 வயதான மகன் பார்த்திபன் எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலை செய்து வந்தார். திருமணம் ஆகாத இவர் மது பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. மது போதையில் கடந்த 7 ஆண்டுகளாக பெற்றோரிடம் தகராறு செய்வதையே வாடிக்கையாக கொண்டிருந்தார். சம்பாதிக்கும் அனைத்தையும் குடித்தே அழித்துள்ளார். குடிக்க பணம் இல்லாததால் ஆன்லைனிலும் வெளி நபர்களிடமும் கடன் வாங்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திரும்ப கேட்டு நெருக்கடி கொடுத்துள்ளனர். இதனால் தனது தந்தை நடராஜனிடம் குடும்ப சொத்துக்களை விற்று பணம் தருமாறு கேட்டு அடிக்கடி தகராறு செய்துள்ளார். ஈரோட்டில் வேலை பார்த்து வந்த பார்த்திபன் ஞாயிற்றுக்கிழமை காலை சொந்த ஊருக்கு வந்துள்ளார். அப்போதே மதுபோதையில் இருந்தவர் தனது தாயார் இளஞ்சியத்திடம் நிலத்தை விற்று பணம் தருமாறு மிரட்டி தாக்கியுள்ளார். அங்கிருந்த தந்தை நடராஜன் அவரை தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்பி வைத்தார். மீண்டும் மாலை நேரத்தில் வீட்டிற்கு திரும்பி வந்துள்ளார். போதை தலைக்கேறிய நிலையில் தந்தை நடராஜனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரையும் தாக்கியுள்ளார். பொறுமை இழந்த தந்தை அருகில் கிடந்த இரும்பு குழாயை எடுத்து பார்த்திபனை அடிக்க பாய்ந்துள்ளார். அதை கண்டதும் உயிர் பயத்தில் பார்த்திபன் தோட்டத்திற்குள் ஓடியுள்ளார். விடாமல் துரத்தி சென்ற நடராஜன் மகனின் தலையில் பலமாக தாக்கியிருக்கிறார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த இளைஞர் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். ஆத்திரத்தில் மகனை அடித்து கொன்றதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த தந்தை சமயபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நடராஜனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப சொத்தை விற்று பணம் கொடுக்க கூறி மது போதையில் பெற்ற தாயையே தாக்கிய மகனை ஓட ஓட விரட்டி இரும்பு குழாயில் தந்தையே அடித்து கொலை செய்த சம்பவம் சமயபுரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.